இங்க என்ன பண்ற? உங்க வீட்டை விட்டு நான் போக போறேன். அப்பாவும் நானும் முடிவு பண்ணிட்டோம். ஜிம்மி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான். அப்பாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மி மாதிரியே அப்பாவோட கடையில இருந்து நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ஜிம்மிய உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. 4 வருஷமா அவன் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான். 4 வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தா உடனே அவனை ஏத்துக்கிறதா? ஏன் ஏத்துக்கூடாது? நான் ஒன் சைடா லவ் பண்ணி வெறுத்துட்டேன். என்ன விரும்புறவனை தான் நான் ஏத்துக்க போறேன். எனக்கு ஜிம்மியை ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்கு என்னதானே பிடிக்கும்? எல்லாரையும் விட என்னதானே நீ ரொம்ப விரும்புவ? எப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்ற? பதில் சொல்லு. ஆமா, உண்மைதான். எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். ஆனா அதுல என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்கலையே. நீ என்னைக்குமே என் மனசு பிடிச்சிருக்குதே. உனக்கு என்ன தவிர வேற யாரையும் பிடிக்குன்னு சொல்லிடாத. இது செகண்ட் டைம். என்னது? கிஸ் பண்ணது. இல்ல, இது தேர்ட் டைம். கவலைப்படாத. இனிமே கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க ஏன் இந்த முடிவை எடுத்தீங்க? அவங்க இன்னும் சின்ன பசங்க தானே. போக வேண்டாம், இங்கே இருங்க. ஆமாடா, அதை நினைச்சு நாம வருத்தப்பட தேவையில்லை. நாம நினைச்சபடி கண்டிப்பா நடக்கும். என்னடா இப்படி பேசுற? நான் மட்டும் இத பத்தி யோசிச்சு பார்க்கலன்னு நினைக்கிறியா? அப்ப போகாதீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு 2 தடவை தொந்தரவு கொடுத்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு விருப்பமே இல்லம்மா. இதுக்கு கண்டிப்பா கைமாறு செய்வேன்டா. அண்ணா, அட என்ன இது? உங்களுக்கு என்னாச்சு? உள்ள போய் தலையை தோட்டுங்க, ஜலதோஷம் பிடிக்க போகுது. சரி. அண்ணா, சானியா வீட்டை விட்டு போறா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கிட்டயா? சரிப்பா, முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அங்கிள், நான் சானியாவை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்ன? ஜோ, உங்களை உடனே பண்ணி வைக்க சொல்லல. கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்பா கம்பெனில ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மேரேஜ் பண்ணி வச்சா போதும். இதுக்கு உங்க சம்மதம் வேணும். என்ன சொல்றீங்க அங்கிள்? நீ மனப்பூர்வமா தான் சொல்றியா தம்பி? ஆமா. ஆனா உனக்கே தெரியல, சானியா உனக்கு அவ்வளவா பொருத்தமா இருக்காது. ஆனா பிடிச்சிருக்கு அங்கிள். அவ்வளவு புத்திசாலி கிடையாது. தெரியும். அவளுக்கு சமைக்கவும் தெரியாது. அதுவும் தெரியும். அவ எந்த விஷயத்தையும் அவ்வளவு அக்கறையா எடுத்துக்க மாட்டா. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா அவ ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டானா அதுல ஜெயிச்சு காட்டணும்னு ரொம்ப கடுமையா உழைப்பா. அந்த விஷயத்துல அவளை பாராட்டி ஆகணும். ஆமா, அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சானியாவோட விருப்பத்துக்கு மாறா என்னைக்குமே நடந்ததில்லை. சானியா, சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் ஜோ, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்க. சானியா, இது நடக்கும்னு எனக்கு தெரியும். சானியா, ஆசை நிறைவேறிடுச்சு.
உனக்கு தூக்கம் வரலையா? ம். மழை நின்னுருச்சு. ஆ. மழையும் நின்னுடுச்சு, வானமும் தெளிவாயிடுச்சு. உனக்கு குளிர்ல? சரி, நான் போய் தூங்குறேன். ஆ, ஆம். என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்ல. அது காலையில எழுந்த உடனே நான் உன்னை பார்க்கும்போது ஒருவேளை நீ பழைய ஜோவா மாறிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அப்படின்னா பழையபடி மாறிடவா? ஆ, இல்ல இல்ல, நான் அப்படிலாம் சொல்ல வரல. சரி, கொஞ்ச நேரம் உனக்காக இருந்துட்டு போறேன். என்ன உனக்கு பிடிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான். I like you, Joe. எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா, வாங்க போலாம். என்ன விடு. இந்த மாதிரி பண்ணாத. விடு சிட்டி. என்னாச்சு எனக்கு? எதுக்கு நான் அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்? என்ன அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. டேய் ஜிம்மி, ஏன்டா அப்படி பண்ணி தொலைச்ச? இன்னும் தூங்கல? சானியா, நேத்து நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. இவ்வளவு சீக்கிரமா யார் வந்திருப்பா? இவனா? ஜிம்மி, என்னப்பா இவ்வளவு சீக்கிரமா வந்த? ஷெஃப், என்ன மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்தன்னு கேட்டேன். யாருக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க? சிக்கனையும் இதுல போட்டிருக்கியா? ஆமா, இது எல்லாத்தையும் நான் சானியாக்காக தான் செஞ்சிட்டு இருக்கேன் ஷெஃப். சானியாவுக்கு? ஆமா, ஆக்சுவலா நான் சானியா கிட்ட கொஞ்சம் அது ஒண்ணு இல்ல, விட்டுருங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா. இதுக்கு நான் பேர் கூட வச்சிருக்கேன். இதுல கேபேஜையும் ஸ்வீட்டையும் ஆட் பண்ணனால இந்த டிஷ்க்கு நான் ஹனின்னு வச்சிருக்கேன். ஓ, அப்படியா? அப்புறம் இதுல கிரில்டு சிக்கனை ஆட் பண்ணிருக்கனால இதுக்கு பேரு ஜிம்மி லஞ்ச் பாக்ஸ்னு வச்சிருக்கேன். இது ஹனி, இது ஜிம்மியோட லஞ்ச் பாக்ஸா? கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம்,
நீங்க எதுக்காக இந்த லஞ்ச் பாக்ஸஸ் விக்கிறதுக்கு இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ண கூடாது? என்னது லஞ்ச் பாக்ஸஸா? சரி, அதை யோசிச்சு சொல்றேன். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓ ஹனி, ஜுமே லஞ்ச் பாக்ஸ் இப்ப ரெடி. என்னடி சொல்ற? நீ எங்க கிட்ட ஜோக் பண்ணலையே. உண்மைதான்ப்பா. இது அவன் எங்க பேரண்ட்ஸ் முன்னாடியே சொன்னான் தெரியுமா? என்ன ஜோவா? அப்ப இத ஜிம்மி சொல்லலையா? ஆமா. ஆமா, திடீர்னு அவன் எப்படி மனசு மாறினா? தெரியல. ஒருவேளை அவனுக்கு இப்பதான் ரியலைஸ் ஆயிருக்கும். அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தோணி இருக்கலாம். அவ்வளவுதான். அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இப்ப இல்லப்பா, கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். சானியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் பண்ண கையோட சீக்கிரம் குழந்தைய பெத்துக்குவல்ல? என்னப்பா? கங்க்ராட்ஸ் பா. உன்னோட 4 வருஷம் ஒன் சைடு லவ் இன்னைக்கு தான் சக்சஸ் ஆயிருக்கு. ஆமா, உன் ஆசை நிறைவேறிடுச்சு. கங்க்ராட்ஸ் பா. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கியா? ஆமா, இந்த விஷயம் கேட்டா ஜிம்மியோட நிலைமை? ஆமா. அப்ப எரிக்கா? எரிக்கா கிட்ட அவன் பேசுறேன்னு சொல்லிருக்கான். நானும் ஜிம்மி கிட்ட பேசணும். இன்னைக்கு நோட்டீஸ் போர்டுல என்ன போட்டிருக்காங்க பாத்தியா? என்னது? இது யாரா இருக்கும்? ஆச்சரியமா அவங்க இருக்கு. 2 பேரும் டேட்டிங் பண்றாங்களாம். இத பார்க்க சானியா மாதிரி இல்ல? 2 பேரும் எலியும் போலியுமா இருந்தாங்க. அதே இப்ப மாதிரி பாத்தியா? தான். இன்னும் 4 வருஷம் கழிச்சு ஜோக்கும் சானியாக்கும் கல்யாணமாமே. சூப்பர்ல. என்னது? இது 4 வருஷத்துல சானியாக்கும் ஜோக்கும் கல்யாணமா? ஆமா, நானும் அதான் நினைக்கிறேன். அவளுக்கு வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் அவ தான் விடவே மாட்டாளே. கடைசியில எப்படி சாதிச்சிட்டா பாத்தியா? இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நினைக்கல. எனக்கு கண்டிப்பா தெரியும் உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை நீ ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவேன்னு. நம்ம விஷயம் இவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கல. நானும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பத்தி நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. உன்னை பத்தி நான் மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா சானியாவை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமான கேள்விக்கு பதில் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியா பதில் கிடைச்சிருச்சு. இது இவ்வளவு நாளா உன் மனசுல மறைச்சு வச்சிருந்தல்ல? இந்த கேள்விக்கும் பதில் கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்க. நீ கண்டிப்பா நான் கற்பனை பண்ண ஜோ இல்ல. எப்படி என்னை பத்தி இவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க? அதுவும் எனக்கு இப்பதான் தெளிவா புரியுது. ம். அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம ரொம்ப நாள் தவிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு மேல முடியாம தான் அவகிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன். இனிமே தவிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். ஹே, என்கிட்ட சாரி கேட்கறத விட்டுட்டு வேற ஏதாவது பேசிட்டு இருக்க? அப்படியா? சரி, நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் உன்னை வேற யாரையும் நினைச்சு பழகல. நீ எனக்கு பொருத்தமானவதான்னு எனக்கு தெரியும். உன் கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன். சானியா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி உன் மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்காக தான் என்கிட்ட பழகிட்டு இருந்தல்ல? என்னை மன்னிச்சிடு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்ல. நான் ரொம்ப பாவம் இல்ல. இட்ஸ் ஆல் ரைட். நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். என்னாச்சு? ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன இப்பவே சொல்லிட்ட? அட்வான்ஸா சொல்றேன்னு வச்சுக்கோ. ஆல் ரைட். என்ன, நான் உன்னை விட்டுட்டு போலான்னு பார்த்தா இன்னும் என் கையை விடாம புடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரியும். ஜிம்மி
லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஓ சாரி, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. நம்ம நினைக்கிற நேரத்துல சாப்பிட முடியாது, தெரியும்ல. கிடைக்கிற டைம் தான் லஞ்ச் டைமா யூஸ் பண்ணிக்கணும். வா. அட என்னது இது? லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கு. பாத்தியா, லஞ்ச் பாக்ஸ கொண்டு வந்துட்டு பசிக்கலன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். சாப்பிட பிடிக்கலையோ என்னவோ. இப்பெல்லாம் ஒரு மாதிரியே நடந்துக்கிறான். என்னாச்சுனே தெரியல. பர்சனல் ப்ராப்ளமா இருக்கும். எதையோ பறி கொடுத்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கான். சரி அவனை விடு, நம்ம சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன். நானும் தான் அவசர அவசரமா சமைச்சிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு தெரியல. taste பண்ணி பாருங்க. நான் அவன்கிட்ட எப்படியாவது பர்சனலா சொல்லியே ஆகணும். நேத்து கூட ட்ரை பண்ண. எரிகா கிட்ட ஜோ சொல்லிருப்பானா? பாவம், எரிகாவுக்கு ஜோனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவன் என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டான். லவ்னால இப்படிதான் காம்ப்ளிகேட்டடா இருக்குமா? ஆச்சரியமா அவங்க இருக்குல்ல? ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றாங்களாம். இத பார்க்க சானியா மாதிரி இல்ல? இப்படிதான் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இல்ல? கண்டிப்பா சானியாவா தான் இருக்கும். இன்னும் 4 வருஷம் கழிச்சு ஆமா, ஜோக்கும் சானியாக்கும் நானும் அதான் கல்யாணமாமே. அவளுக்கு வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் அவ தான் விடவே மாட்டாளே. கரெக்டா சொன்ன. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணலாமா? ஏன்னா நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. ஓ, அங்க இருக்கா? இப்ப ரொம்ப தாகமா இருப்பா. ஆனா அவளுக்கு எது பிடிக்கும்னு தெரியலையே. எந்த ட்ரிங்க் வாங்கிட்டு போலாம்? இது இது கூலிங்கே இல்லை. இது ரொம்ப கூலிங்கா இருக்கு. ஆனா தண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமா? ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தானே கொடுக்கணும். அயனிக் ட்ரிங்க்ஸ். ஆனா இதை எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே பிடிக்கணும். கோலா கோலா கோலா. டயட் கோலா. அவ தான் ஆல்ரெடி ஸ்லிம்மா இருக்காளே, அவ எதுக்கு டயட்டிங்ல இருக்க போறா? ஐயோ, என்ன வாங்குறதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். யாருக்காவது ரொம்ப தாகமா இருந்துச்சுன்னா என்ன ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க?
எரிக்கா உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? என்னது இது? நீ ரொம்ப தாகமா இருப்பியே, அதான். ஆமா, எனக்கு தாகமா இருக்கு. என்னால ஏன் ஓபன் பண்ண முடியல? குடு, நான் ஓபன் பண்ணி தரேன். தேவையில்லை. இது வேற, எனக்கு நேரமே சரியில்லை. மனசு விட்டு அழுது தீத்துரு, அப்பதான் பாரம் குறையும். हनी, ये मैं तुम्हारे साथ करना चाहता था। तुम मेरी जिंदगी की राह हो, तुम ही मेरी जिंदगी की राह हो। सफर में तुम मुझे राह दिखाओ, साथ चलेंगे। 이제 그대 말은 하는데 기다림조차도 소용없던 걸 아무리 또 다짐해봐도 아직 이렇게 그대에서 हाँ शेफ, हाँ मैं बस यहाँ हवा खाने आया था। हाँ समझ गया, मैं अभी आता हूँ। हाँ। 수 없다면 그 자리 비워드릴게요. 나는 안 되죠. 늘 함께 했는데 그대 아픈 사랑도 모두 지켜보면서 언제까지 기다리고만 있었던 나였는데 그렇게 그대 돌아보기 힘이 드나요.
வந்துட்டியா சானியா? நல்ல வேளை நீ வந்த. ஜெஃப் அவரோட வாலெட்டை எங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. எங்க வச்ச? இதோ வாலெட். அதோட கலர் நல்லா இருக்கே. என்ன அது? இதா? இது ஒண்ணு இல்ல ஜிம்மி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சாரி சானியா, நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். நாள் பூரா பிஸியா வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கு. ஜிம்மி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஜோக் பண்றியா? என்கிட்ட பேச உனக்கு என்ன இருக்கு? முதல்ல கிளம்பு. உங்ககிட்ட பேசிட்டு தான் கிளம்புவேன். எனக்கு சானியாவை ரொம்ப பிடிக்கும். இதை உங்ககிட்ட சொல்லி அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா இருந்தாலும் சானியா வருத்தப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இனிமே நீ அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நான் என்ன அவளை புடிச்சா வச்சிருக்கேன்? இது பாரு ஜோ, இவ்வளவு நாளா நீ அவளுக்கு எவ்வளவு வெறுப்பேத்துன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப வந்துட்டு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்ற? என் வழி உனக்கு புரியாதுடா. நான் 4 வருஷமா ஜிம்மி, ஐம் சாரி. நீ எதுக்காக என்கிட்ட சாரி சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு. சாரி ஜிம்மி. நான் நிஜமாவே என்னால. போதும் பேசாத. நான் கேட்க தயாரா இல்ல. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ஒரு விஷயம் சானியா, உன்னோட டேஸ்ட் ரொம்ப மோசமா இருக்கு. நான் இப்ப சொல்றது ஃபியூச்சர்ல உனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தேடி மட்டும் வந்துடாது. ஏன்னா இதை நீ எடுத்த முடியும். பாத்தியா, உன்னால உடனே பதில் கூட சொல்ல முடியல. ஜோ, நீ என்ன பண்ண போற? சானியா ஏன் பதில் சொல்ல மாட்டா? தெரியல, நானும் நர்வஸா தான் இருக்கேன். இது பாரு ஜோ, ஒண்ணு மட்டும் மறந்துடாத. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். சானியா கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கிறேன். शायद यहीं भूल गया हूँ. இந்தா. இத சாப்பிடு. செஃப், சொல்லுப்பா. நான் இவ்வளவு நாளா நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் செஃப். அந்த நிமிஷத்துக்காக இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். மனசார அங்கிள்னு கூப்பிடணும்னு. அங்கிள்
उसके लिए मैं माफी चाहता हूँ। सब मेरी ही गलती है। अचानक से वो अटैक आना, सुंगजो समझदार तो है पर वो अभी भी छोटा है। वो नहीं जानता था कि ये सब की जरूरत नहीं है। मैं इन्वेस्टमेंट करने वाला था, पर वो भी एक शर्त पर वैसे हुआ नहीं तो अब इन्वेस्टमेंट भी नहीं होगी। सीधी बात है। फिर भी गेम लगभग बन चुका है और लोगों को पसंद भी आ रहा है। वो भी, मैं उतना महान इंसान नहीं हूं। जो महसूस हो रहा है वो मिटा तो नहीं सकता ना, क्योंकि मेरा मतलब था इसलिए उसको पसंद किया था। என்ன ஜோ? என்ன, நீ ஏதாவது சாக்கு சொல்லிட்டு போலான்னு வந்தியா? இல்ல, நான் உங்க பேத்திய பர்சனலா பார்த்து அவளுக்கு நான் புரிய வச்சுட்டேன். நான் இப்ப வந்தது உங்ககிட்ட பிசினஸ் பத்தி பேச மட்டும்தான். டேய் ஜோ. என்னது? நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா உங்க எரிக்கா கண்டிப்பா வருத்தப்படுவா சார். ரீசன் எதுவா இருந்தாலும் இந்த விஷயத்துக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அவ பண்ணாத தப்புக்கு அவளை மேல மேல நான் காயப்படுத்த விரும்பல. அவளை பத்தி நல்லா தெரிஞ்சனால இதை சொல்றேன். அப்படின்னா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றியா? ஆமா. அமைதியாரா ப்ளீஸ், எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பண்ணலனா வேற ஏதாவது கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த முக்கியமான ப்ராஜெக்டை உங்களால சொந்தம் கொண்டாட முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எதுவும் மனசில் வச்சுக்காம இந்த கேமை ப்ரொசீட் பண்ண விடுங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக எங்க கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் 2 மாசமா கடுமையா உழைச்சு சம்பளம் கூட வாங்காம வேலை பார்க்கறாங்க. அந்த கடின உழைப்புக்கு இப்பதான் எதிர்பார்த்த மாதிரி பலன் கிடைக்க போகுது. நீங்க வேணும்னா பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்க வேண்டாம். ஆனா இந்த கேமை தடுத்து நிறுத்திடாதீங்க. அதோட டெவலப்மெண்ட் டீமையும் கண்டினியூ பண்ண விடுங்க. யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக தயவு செஞ்சு எல்லாரும் தண்டிச்சிடாதீங்க. அறிவுரையை நிறுத்து. நான் என்ன பண்ணணுங்கிறத நீ எனக்கு சொல்லித் தரியா? நான் அப்படி சொல்ல வரல. போதும், நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஐம் சாரி சார். பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, முடிச்சு தருவோன்னு சொல்ற. நீ பண்ண காரியத்துக்கு எரிக்கா கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நான் முதலீடு பண்ணலாமா இல்லையாங்கிறத பத்தி யோசிப்பேன். மரியாதை தெரியாது. கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ சார். இங்க பாரு, என் பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ணாத. வட்டியோட திருப்பி கொடுக்கணும். கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்போ அடுத்த வாரமே கேம் ரிலீஸ் ஆயிடுமா? ஆமா, அதுவும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரலனா தான். சபாஸ், நல்ல வேலை செஞ்சப்பா. ஆமா, இப்போ உன்னை நினைச்சா எனக்கும் பெருமையா தான் இருக்கு. சொல்லப்போனா ஷாக் ஆயிட்டேன். எப்படியும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம்பா. ஆனா இனிமே நீ கம்பெனி விஷயத்துல தலையிட வேண்டாம். பெரியவங்கிட்ட மரியாதையா பேசவும் கத்துக்கணும். சரி, இனிமே பேச மாட்டேன்பா. சரி, நாளையில இருந்து படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். கம்பெனி நானே பார்த்துக்கிறேன். முதல்ல கிராஜுவேஷன் முடிக்கிற வேலையை பாரு. கம்பெனி நானே பார்த்துக்கிறேன். ஆனா அப்பா, நாம இன்னும் கேம் அபிஷியலா ரிலீஸ் பண்ணலையே. இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதோட உங்க ஹெல்த்தும். இந்த விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்றேன்ல. எனக்கு என்ன ரிட்டையர் ஆகிற வயசாச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா? நீ என்ன சாதிச்சிட்டேன்னு இப்படி ஓவரா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நான் சொல்றபடி எனக்கு கேட்கணும். நம்ம கம்பெனி என்னால இன்னும் 20 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும். 20 வருஷமா? அதுக்கப்புறம் நான் தான் அங்கிள். சொல்ல போனா கேம்ஸ் விஷயத்துல அண்ணனை விட நான் தான் பெஸ்ட். அவனுக்கு சுத்தமா விளையாடவே தெரியாது, அது பிடிக்காது கூட. நான் தான் அப்பா கடுத்து பாத்துக்க போறேன். நான் தானேப்பா உங்க கம்பெனிக்கு வாரிசு. அண்ணா, நீ சீக்கிரமா டாக்டர் ஆயிடு. நீ நூரிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவன் கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. இவனுக்கு நூறின்றவன் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் ஹெல்த்தை பத்தி எவ்வளவு அக்கறையா பேசுறான் பாருங்க. ஆமா, இவனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காவது நீ மெடிக்கல் காலேஜ் போய் ஆகணும்.
இப்ப ரிலீஸ் பண்ண போற புது கேம்ல இமேஜினேஷன்ன்ற ஒரு சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ணிருக்கோம். இதுதான் MORோட நியூலி லான்ச்டு டிஜிட்டல் கேம். இது யார் கற்பனைக்கு எட்டாத புரட்சிகரமான ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு. கண்டிப்பா நீங்க அதை உணர்வீங்க. இதுல பயன்படுத்தி இருக்கிற 3D அனிமேஷன் டெக்னாலஜியை இப்ப மார்க்கெட்ல இருக்கிற எந்த கேமாலையும் மேட்ச் பண்ண முடியாது. ஓகே, இப்ப அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. சமீபத்தில் கார் எக்ஸ்போர்ட் பிசினஸை விட ஆன்லைன் கேம்ஸ்க்கு தான் டிமாண்ட் அதிகமாகி கொண்டு வருகிறது. சர்வதேச அளவில் புகழ் பெற்று வருகிறது. தற்போது நமது நாட்டிலும் ஒரு புதிய புரட்சிகரமான கேமை உருவாக்கி உள்ளார்கள். இது வரைக்கும் ஆன்லைன்ல நீங்க போரிங்கான கேமை விளையாடி டைமை வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இப்ப மார்க்கெட்ல அதுதான் இருக்கு. நீங்க அதுல இருந்து விடுபட்டு ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை உணரணும்னா எங்களுடைய புது கேமை விளையாடி பாருங்க. போச்சு. அவ ரொம்ப சூப்பர்ல தாத்தா. ஆமாமா, அதி புத்திசாலி. இருந்தாலும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்திருக்க கூடாது. ஏன் இப்படி பேசுற? அவனை பத்தி சுத்தமா மறந்துட்டேன்னு சொன்ன, இப்போ இப்படி பேசிட்டு இருக்க? அவனை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. என்ன பண்றது? ஜிம்மி, என்ன என்னமோ வாஷ் பண்ணிட்டு இருக்க? அங்க பாரு, வேலை எல்லாம் அப்படியே கிடக்குது. சீக்கிரமா பண்ணி முடி. ஓகே, உடனே பண்றேன். ஓகே, நீ கலக்குற ஜோ. ஒரு வழியா நீ முன்னேறி வந்துட்ட. இந்த பெருமை எனக்கு மட்டும் இல்ல, இந்த டீம்ல உழைச்ச எல்லாருக்குமே போய் சேரும். ஏய், நீ மட்டும் இல்லன்னு வைங்க, நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். நீ வேணா பாரு, நிச்சயமா உன்னை விட நான் பெரிய ஆளாகி காட்டுறேன். இன்டர்நெட்ல பாத்தேங்க, நம்ம கேம்க்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு தெரியுமா? நானே ஆச்சரியப்பட்டேன். மீட்டிங்ல ரொம்ப அற்புதமா பேசினான் தெரியுமா? சானியா, கோமினாவோட இன்டர்நெட் வெப் ஸ்டோரியையும் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆமா ஆண்டி, ரீசெண்டா அவ ரொம்ப பாப்புலர் ஆயிட்டா. கூடி சீக்கிரம் அவ டாப் மோஸ்ட் அனிமேட்டர் ஆயிடுவா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவளை நினைச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. யாரா இருந்தாலும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டா கண்டிப்பா முன்னுக்கு வருவாங்கம்மா. இப்பெல்லாம் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு ரீசெண்டா ஒரு யோசனை தோணுச்சு. படிச்சுட்டு வேலை தேடுற பசங்களுக்கு நம்ம கம்பெனில வேலை கொடுத்தா ஹார்டா ஒர்க் பண்ணுவாங்க இல்ல? ஆமா, கண்டிப்பா பண்ணுவாங்க அங்கிள். அந்த விஷயத்த பத்தி பேசணும்னா நம்ம வீட்லயே வேலை இல்லாத ஒருத்தி இருக்காளே. திரும்ப ஆரம்பிக்கிறியா? சானியா, காலேஜ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஜூனோ, அங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கூட. இந்தா. Thank you. என்னவா? ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பார்க்காம சொல்லுவேன். நான் என்ன பண்றது? நான் இத கால்குலேட் பண்ணேன். கவலைப்பட வேண்டி இருக்காதுன்னு நினைச்சேன். கிளியர் பண்ணிடலான்னு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா இது பத்தாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை உன் கால்குலேஷன் தப்பா இருந்திருக்கலாம்ல? ஒருவேளை இருக்கலாம். நான் இப்ப என்ன பண்றது? உனக்கு பாயிண்ட்ஸ் பத்தலன்னா திரும்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி லெசன்ஸை படி. அதை விட்டுட்டு என்கிட்ட புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நீ கவனக்குறைவா இருந்ததுக்கான ரிசல்ட். நீ பண்ண தப்புக்கு நீ தான் சால்வ் பண்ணி ஆகணும். அது எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? இருந்தாலும் எனக்கு சீட் கண்டிப்பா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வேணா என் ஸ்டடீஸை நிறுத்திடவா? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியலையே. சுத்தமா வேலைக்காகாது. படிப்பை விட்டுட்டு என் கூடவே அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்க போறியா? என் நிம்மதியை கெடுக்கிறத தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாப் கிடைக்கிறதுக்காக கடுமையா உழைக்கிறாங்க. படிப்பை சேலஞ்சா எடுத்துக்கணும். ஆனா நீ என்னடானா உன் ஃபியூச்சரை பத்தி அக்கறையை எடுத்துக்க மாட்டேங்கிற. நீ இப்படி முட்டாள்தனமா இருக்கிறதுனால தான் உன் பாயிண்ட்ஸை மிஸ்கால்குலேட் பண்ணியிருக்க. பாத்தியா இப்போ உன் நிலைமை என்னன்னு?
என்னாச்சோ? நான் சொன்னது தப்பா? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணாமலே உன்னால ஸ்போர்ட்ஸ்லயும் ஸ்டடீஸ்லயும் முன்னேற முடியுது. பொண்ணுங்களும் உன் பின்னாடி சுத்துறாங்க. ஆனா அடுத்தவங்களோட கஷ்டம் என்னன்னு உனக்கு என்னைக்குமே புரியவே புரியாது. எந்த ஜென்மத்திலயும் உனக்கு புரியாது. இப்படி நீ புலம்புறது தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ கண்டிப்பா திருந்தவே மாட்ட. அதுதான் ஜோ. இந்த நேரத்துல எங்க போற? எங்கேயோ போறேன். சரி போ, ஆனா தங்கறதுக்கு இடம் இருக்கா? இருக்கு. எனக்கும் தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப தைரியமான முடிவு எடுத்திருக்க. ஜிம்மி வீட்டுக்கா இல்ல கிறிஸ்டன் வீட்டுக்கா? பாரு, வார்த்தையை அளந்து பேசு. பின்னாடி நீதான் வருத்தப்படுவ. அதுவும் பார்த்தலாமே. நீ ஒரு கல் நெஞ்சக்காரன் ஜோ. ஏற்கனவே நான் மார்க்ஸ் கம்மியா ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். நீ என்னடானா இப்போ நான் பார்த்து வெறுப்பேற்ற. நீ என்ன ஹர்ட் பண்ற மாதிரி என்ன வேணாலும் பேசிட்டு போ. இனிமே இதை பத்தி நான் கண்டிப்பா கவலைப்பட போறதில்ல. ஐ ஹேட் யூ ஜோ. தானியா கிட்ட கண்டிப்பா நீ ஏதாவது சொல்லியிருப்ப. அதான் அவ வீட்டை விட்டு வெளில போயிட்டா. நீ இதே மாதிரி அவகிட்ட நடந்துகிட்டு இருந்தா அவ உன்னை வெறுத்துடுவா. சொல்லு, அப்படி என்ன சொன்ன அவகிட்ட? நீ என்ன சொல்லியிருந்தா அவ மனசு கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளில போயிருப்பா. அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருக்கலாம். அப்புறம் நான் அவகிட்ட ஒன்றும் தப்பா பேசல. நல்லா படிக்க சொல்லி தான் அட்வைஸ் பண்ணேன். அதுக்கு கோச்சிட்டு போனா நான் என்ன பண்ண முடியும்? இவன் ஒருத்தன். இவன் மாறிட்டான்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன்டா இப்படி பண்ண? இது அவ நல்லதுக்கு தான். என்னை விட்டு அவ விலகி இருந்தா அவ ஃபியூச்சர் மேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவா. சானியாக்கு இது ரொம்ப முக்கியம். எவ்வளோ முடி கிடக்குது பாரு. இத நான் ஒருத்தியே க்ளீன் பண்ணி ஆகணும். ஜோரி. ஓ சானியா, இந்த நேரத்துல நீ எதுக்காக இங்க வந்த? நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். என்ன? பிரச்சனைதான் உனக்கு புதுசு இல்லையே. அப்படின்னா நீ திரும்பவும் ஜோ கூட சண்டை போட்டியா? அதுவும் புருஷன் கூட? ஏய், நான் இப்ப சேர்க்கிற மூட்ல இல்ல. உனக்கு கோவம் வந்தாலும் பரவாயில்ல. எப்படி நீ லக்கேஜை பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில வரலாம்? கண்டிப்பா அவன் தேடி வருவான். வருவான் நான் சொல்றேன். எனக்கு தெரியலப்பா. இந்த துயரமான விஷயத்த சந்தோஷமா மாத்தி கொண்டாடலாம். ஆமாப்பா, விடிய விடிய கொண்டாடலாம். கவலைப்படாம தைரியமா இரு. இன்னைக்கு என் வீட்ல வந்து தங்க. தேங்க்யூப்பா. ஜோ இந்நேரம் தூங்கிருப்பானா? இல்ல, இன்னும் தூங்கிருக்க மாட்டான். நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னு கண்டிப்பா வருத்தப்பட்டுட்டு இருப்பான். ஒருவேளை அவன் என்ன தேடிட்டு இருப்பானோ? நான் எங்க இருக்கேன்னு அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பட்டுமா? இருந்தாலும் நான் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருக்க கூடாது. தேவையில்லாம நான் அவன் கூட சண்டை போட்டுட்டேன். நாளைக்கு அவன் என்ன தேடி வருவான்ல, அவனால என்ன பார்க்காம இருக்க முடியுமா? ஏய் ஜோ, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நீ இல்லாம நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். நேத்து நைட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டேனா, வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கினேன். நீ என்ன பண்ண? சானியா, நேத்து நைட் எல்லாம் நீ சரியா தூங்கவே இல்லல்ல? நீ ஜோவை மிஸ் பண்றதா நினைச்சா ஏன் திரும்ப வீட்டுக்கே போயிடக்கூடாது? நான் அவ்வளவு சீக்கிரமா என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். அவன் என்னை பத்தி மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். கொஞ்ச நாளைக்கு அவனை இப்படியே அலைய விடணும். எவ்வளவு நாளைக்கு தான் நானே அவன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறது? பாரு, என்ன சானியா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் துணிச்சல முடிவு எடுத்திருக்கேன்.
சரி எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் உடனே பியூட்டி சலூனுக்கு போயாகணும். பை பாய் Bye. பாய். டேக் கேர். நீ எடுத்த முடிவு சரிதான். கொஞ்ச நாளைக்கு நீ இப்படியே கண்டினியூ பண்ண. ஆமா, ஜோ இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்? நாம தூரமா நின்னு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாமா? அடி பாவி. ஏய், ரொம்ப ஃபன்னா இருக்கும்பா. நான் இல்லாதனால அவன் எப்படி ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. என்ன போலாமா? அவன் இங்கதான் இருக்கான். அவனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவன் உன்னை நினைச்சு டிப்ரெஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அவனை பாரு. நான் கண்டிப்பா வீட்டுக்கு போகவே மாட்டேன். कभी नहीं जाऊंगी। अब फिर से क्या हो गया तुम्हें? हानि कल से घर नहीं आई, कॉल भी नहीं आया। ஹாய் மா. ஹாய்ப்பா. வந்துட்டியா? வா. ஏய் ஜோ, அவளை தேடி பாத்தியா? இல்ல. ஏன்? அவ எங்க இருக்கான்னு தேடி பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சானியா ஏதோ அவசரப்பட்டு தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. இங்க வரணும்னு அவ மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எதுக்கோ இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. நீயாவது சமாதானப்படுத்தலாம்ல. இவன் திருந்தவே மாட்டான்னு நினைக்கிறேன். பாவ சானியா எங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோன்னு தெரியலையே. நாம வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அது அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த நேரத்துல சானியா வெளியே தங்குறது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தோணுது. என்னங்க நீங்களும் இதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சானியா, நீ போய் ஒரே நாள் ஆயிருந்தாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. சாரி, என் ஃபேமிலி ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டாங்க. நீ வீட்டுக்கு போயிடுவல? நீ வீட்டுக்கு போறது நல்லது. அவன் உன்கிட்ட ஹார்ஷா நடந்திருக்கலாம். ஆனா அவன் மனசுல உன்னை கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பான். வீட்டுக்கு போப்பா. சரி விடு, நீ வீட்டுக்கு போ. சாரி சானியா, தைரியமா இரு. போயிட்டு வா. பாய். போப்பா, உன் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் போ. அப்புறம் பார்க்கலாம். வீட்டுக்கு பத்திரமா போ. ஓகே. நான் இப்ப எங்க போறது? ஜோ ரொம்ப கெட்டவன். அவனுக்கு என்ன பத்தி கவலையே இல்ல. ஒரு ஃபோன் கூட பண்ணல. मैम इधर आइए मैम, एक बार ट्राई तो कीजिए प्लीज। मैम बात करेंगे। देखिए ना हमारी क्लब में आइए मैम। मैम ये सब ट्राई तो कीजिए, बहुत मजा आएंगे आपको। एक बार ट्राई कीजिए। नहीं, मैम बहुत अच्छा है, ये बहुत अच्छा है, बहुत बढ़िया है मैम। இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க? நீதான் அவளை போய் தேட மாட்டேங்கிறியே, நான் என்ன பண்றது? அதனால நானே போறேன். எனக்கு மட்டும் கவலை இல்லையா?
நான் நேற்று என்ன சொன்னேன் நீங்க மறந்துட்டீங்களா? நம்மளை விட்டு தூரமா இருந்தாதான் அவ ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொன்னனே. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அவளை அவ போக்குல விடுங்க. புரிஞ்சிடுச்சு. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம புக்ல வர கணக்குக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். ஆனா நம்ம மனசுல எழுற கேள்விங்களுக்கு 1008 பதில் கிடைக்கும். அத புரிஞ்சு நடந்துக்க. ஜோ சரியா தான் சொன்னான். நான் யாருக்கும் பாரமா இருக்க கூடாது. நான் இது வரைக்கும் என்னை பத்தி யோசிக்கவே இல்லை. ஃபியூச்சரை பத்தி கூட யோசிக்கல. கண்டிப்பா வீட்டுக்கு போக கூடாது. ஒருவேளை போனேன்னா கண்டிப்பா என்னால மாற முடியாது. வெயிட் பண்ணு ஜோ. நம்ம மேரேஜுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் எதுலயாவது சாதிச்சுட்டு உன்னை வந்து பாக்குறேன். Bye, good night. வயிறு நிறைய சாப்பிட்டியாமா? ஆமா. உன்னை பார்த்தா சின்ன பொண்ணா தெரியற. உன்னால இங்க வேலை செய்ய முடியுமா? பாக்கிறதுக்கு ஈஸியா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான வேலைமா. பரவாயில்ல மேடம், நான் கண்டிப்பா பண்றேன். ஆர்டர் எடுக்கிற அதே நேரம் கிச்சன்லயே வேலை பார்க்க வேண்டி வருமா? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எங்க அப்பாவும் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறாரு. 60 இயர்ஸா ட்ரெடிஷனலா நூடுல்ஸ் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கிறியா? ஆக்சுவலா இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்டா. யா கண்டிப்பா நான் இன்னில இருந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஓகே. இருக்கட்டும் பரவாயில்ல, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். சரிம்மா. मैडम डिशेस ही नाने क्लीन பண்ணிடுறேன். ओके. रेस्टोरेंट में जॉब? लगता है वो घर तो चली गई पर अब से रेस्टोरेंट में काम करेगी। ओहानी फिर से मुसीबत में पड़ गई। उसने ये बात बेक्सुंगजो को बताने से मना किया है। तो जब तक वो कुछ अच्छा नहीं करती हम बेक्सुंगजो को नहीं बताएंगे, है ना? नहीं, वो रेस्टोरेंट काफी छोटा है। वो गंदे एप्रन पहनकर उसे काम करना पड़ता है। ऐसा है? वो रेस्टोरेंट काफी छोटा है और उसे गंदे एप्रन पहनने पड़ते हैं और काफी काम करना पड़ता है। अरे नहीं। बेक्सुंगजो டெலிவரி பண்ணிட்டு வரேன். இங்க என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? இங்க பீன் பேஸ்ட் சூப் நல்லா இருக்கும். அதே நம்ம ஆர்டர் பண்ணலாமா? அத 2 போல் கொண்டு வாங்க. 지금 어디 있는지 Ooh baby 이리저리 보았어 이것저것 따져도 네가 자꾸 맘에 들어 미칠 것 같아 이런 내 맘 아는지 நான் வந்துட்டேன் மேடம். நல்ல சமயத்துக்கு வந்தமா. டேபிள் நம்பர் 9க்கு உடனே சூப் கொண்டு போயிடுமா. இப்ப வந்துடுறேன். Enjoy your meal. டேஸ்ட் நல்லா இல்ல. ஓ அப்படியா? நான் உங்களுக்கு வேற கொண்டு வரேன். வேற கொண்டு வந்தா மட்டும் டேஸ்டியா இருந்துற போதா என்ன? ஜோ நீயா? இவ்வளவு மட்டமான கேண்டீன்ல ஒர்க் பண்றேன்னு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சொன்னாங்க. என்ன டேஸ்ட் இது? சோ நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறதா பிளான் பண்ணிருக்க?
இப்போதைக்கு உன்னை விட்டு கொஞ்ச நாள் தூரமா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா நான் இல்லாத நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு நினைச்சேன். என் கணக்கு தப்பாயிடுச்சு. நான் நினைச்சதுதான் என்னைக்குமே நடந்தது இல்லையே. அதுக்கப்புறம் இதை மட்டும் நினைச்சு நீ ஒரு முடிவு எடுத்திருப்பியே. அதை பத்தி நான் ரொம்ப தீவிரமா யோசிச்சு பார்த்தேன். அப்புறம்தான் முடிவெடுத்தேன். அதான் என்னன்னு கேட்டேன். நான் சொன்னதை கேட்டா கண்டிப்பா உனக்கு சிரிப்பு வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இதை உன்கிட்ட சொல்லியே ஆகணும். எல்லாத்துலயும் உனக்கு சப்போர்ட்டிங்கா இருக்க போறேன். நான் நர்ஸ் ஆக போறேன். மக்களுக்கு சேவை செய்யற தொழிலாச்சே, இது எனக்கு சூட் ஆகுமான்னு நீ நினைக்கலாம். இருந்தாலும் நான் நர்சிங் தான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உனக்கு ஏத்த மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பரவாயில்ல, நல்ல முடிவு எடுத்திருக்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரம் நர்ஸ் ஆகு. ஜோ, சீக்கிரம் வந்துடு, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வரலாமா? தாராளமா. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு உனக்கு இப்பவாவது புரிஞ்சதுல? புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. நீ மெடிக்கல் காலேஜ் போறதுனால ரொம்ப பிஸி ஆயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதே கஷ்டமா இருக்கும். ஆமா, ஐ திங்க் ஸோ. கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் நான் பிஸியா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நம்ம ஜோ டெவலப் பண்ண கேம் அடுத்த வருஷம் அமெரிக்காவில் வெளியிட போறாங்க. அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல போறேன். சொல்லுமா. அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு நீங்க எல்லாருமே ஃப்ரீயா இருங்க. அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட கிளப்புக்கு போறேன். வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் கூட நான் வேற டூருக்கு போறேனேமா. ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணனும். நானும் பிஸி. ஓகே, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. என்ன? ஏன்? அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேவா? உங்க 2 பேருக்கு கல்யாணம். என்னது?